Hello students, welcome back to the channel. நான் உங்க மைத்ரி பேசுறேன். நம்ம இன்னைக்கு டே 10க்கான பிளான் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து 10th 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட அக்கௌண்டன்சி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ அக்கௌண்டன்சியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அக்கௌண்டன்சியில் உங்களுக்கு டே 10க்கான பிளான் வந்து பார்த்திங்கன்னா லெசன் 3 and 4. இதுக்கு முன்னாடி லெசன் 1 and 2 வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் மூலயமா எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வந்து அக்கௌண்டன்சியில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மார்க் கொஷின்ஸ் மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. 3 மார்க் கொஷின்ஸ் 4. சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் பேஜ் நம்பர்ஸோட போட்டிருக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சேம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான் எல்லாமே கொடுப்பாங்க. என்ன நம்பர் உங்களுக்கு புக்கில் இருக்கோ, புக்கின் அண்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸில் என்ன இருக்கோ சேம் அதே தான் உங்களுக்கு லிட்டரலாக கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 12th வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்க்கு டைம் பத்தாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்லேயே கொஞ்சம் இந்த டைமிங் கீப்பப் பண்ணி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள். பிகாஸ் ஸ்கூல்ஸில் வந்து எந்த அளவுக்கு அந்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. இத்தனை நாள் நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸே கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் இப்போத்துலேருந்து நீங்கள் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கெமிஸ்ட்ரி டே 10 பிளானுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இருக்குது. இதில் டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஈவினிங் 5 o'clock அப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 25 கொஷின்ஸ் இருக்குது. 25 கொஷின்ஸில் 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒமிட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சேம் நீங்கள் அதையும் சேர்த்து இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தொடர்ந்து இதே மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம். நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷேராவது இந்த வீடியோ பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Mythri. Thank you. All the best.